உருவமே இல்லாத முருகனோட கோவில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? முன்னொரு காலத்துல பசுமாடு ஒண்ணு அடர்த்தியான காட்டுல கொளஞ்சி செடிகளின் நடுவே தன் கால்களால் செய்து பலிபீட உருவிலிருந்த கற்சிலையின் மேல் தானாக பால் சொரிவதை பொதுமக்களால் பார்த்து இது ஒரு புனித தெய்வம் அப்படின்னு வணங்கிட்டு இருந்தாங்க. சுவாமி உருவம் என்று இருந்ததால என்ன தெய்வம் அப்படின்னு தேடினப்போ விருதாச்சலம் கோவில் வரலாற்றில் தம்பிரான் தோழன் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லையிலிருந்து பதிகம் பாடி விருதாச்சலம் அடையும் போது ஈசனை போற்றி பாடாமல் போனதால் ஈசன் தன் மகனான முருகன் கிட்ட சுந்தரர் இங்க பாடாம போறாரு, அவரை இங்க வந்து பாடல் பாட சொல்லுன்னு ஈசன் பிராது கொடுத்த இடம் மணவாளநல்லூர் எல்லை என்பது தெரிய வந்தது. அதன்படி விருதாச்சலம் நகருக்கு மேற்கு திசையில் முருகன் தான் பலிபீட உருவில் அமைஞ்சிருக்கார் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது. கொளஞ்சி செடிகளின் இடையிலும் பசுவின் குழம்பின் மூலமாகவும் வெளிப்பட்ட அவருக்கு அருள்மிகு கொளஞ்சியப்பர் அப்படின்னு பெயர் சூட்டி வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே புதுசாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நம்புறோம். மேலும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.